ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தனி வட்டி என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ தனி வட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்தாலும் அது பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வட்டி பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் கிடைக்கும். இப்போ ஒரு மாதத்துக்கு 1000 கிடைக்கிது அப்படின்னா, ஓகேவா? ஸோ அது எப்பயுமே எத்தனை வருஷம்னாலும் அது பார்த்திங்கன்னா 1000 தான். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh இப்போ அமௌண்ட் போட்டிருக்குறீங்க பேங்க்கில் அப்படின்னா, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh மட்டும் போட்டிருக்குறீங்க. ரைட்டா? 1 lakh மட்டும் போட்டிருக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு பார்த்திங்கன்னா தனி வட்டி பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் இருந்தாலும் அதே 1000 தான் கிடைக்கும். இப்போ கூட்டு வட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா கூட்டு வட்டிக்கு இப்போ 1,00,000 போடுறீங்க அப்படின்னா, ஓகே, ஒரு மாதம் பார்த்திங்கன்னா 1000 கிடைக்கிது அப்படின்னா, ஓகே, வட்டி கிடைக்கிதுன்னா இந்த 1000 அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இதோட முதலாக சேர்ந்துக்கும். ஓகேவா? இந்த 1000 முதல்ல சேர்ந்துக்கும் இது கூட. ஆனால் தனி வட்டியில் 1000 அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். இந்த அசல் கூட போய் சேராது. ரைட்டாக சேராது. இதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? தனி வட்டினா வட்டி தனியாகவே இருக்கும். கூட்டு வட்டினா வருஷம் அதாவது அந்த மாதம் அந்த வட்டி அசல் கூட கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் கூட்டு வட்டி. ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம தனி வட்டி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்டு வட்டி போயிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த 9750080805 ஸோ அப்படிங்கிற நம்பரை வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேரை அனுப்புங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களை ஜாயின் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செம்முக்கு போகலாம். இப்போ என்ன போட்டிருக்குது பாருங்கள், ரூபாய் 3000க்கு 7% ஆண்டு வட்டியில் ஒரு வருடத்திற்கு கிடைக்கும் தனி வட்டியும் தொகையையும் காண்க. ஓகேவா? ஸோ அப்படி சொல்லும்போது முதல்ல தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது தனி வட்டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? பிஎன்ஆர் பை 100 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேவா? இந்த 100ங்கிறது பார்த்திங்கன்னா ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 100% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த 100 தான் இது. ஓகே. சரி, இப்போ பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிக்கிற பாருங்கள், எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு அப்படியே டைரெக்டாக பின்னு அர்த்தம், பிரின்சிபல்னு அர்த்தம், என்னன்னு அர்த்தம், நம்பர் ஆஃப் இயர் எத்தனை வருஷம், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம். ஓகேவா? போட்டுக்கலாமா? இப்போ பின்னா அமௌண்ட்டு 3000 இன்ட்டு என்னென்னு அர்த்தம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை, ஒரு வருடம், அப்போ 1 போட்டுக்கலாம். இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 7%, 7 டிவைட் பை பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், 300 போட்டுக்கலாம். இப்போ அடிச்சிக்கலாமா? இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிக்கலாம். ரைட்டா? மீதி இருக்கிறதுனா இங்கே ஒரு 0 இருக்குது. 7ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 7 21. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 210. என்னது? எஸ்ஐ. ஓகேவா? என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 210. அவன் என்ன கேட்குறான், தனி வட்டி. ஸோ தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 210 ரூபா. தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். தொகைனா இந்த அமௌண்ட்டு மொத்தம் 3000 இருக்குது பார்த்தியா, 3000 ப்ளஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 210, இதெல்லாம் சேர்த்துனா 3210 ரூபா கிடைக்கிது. இதுதான் மொத்த தொகை, 3210 ரூபா. இது மொத்த தொகை. இது பார்த்திங்கன்னா தனி வட்டி. ஓகேவா? தனி வட்டிங்கிறது இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய ஆன்சர் தனி வட்டி. தனி வட்டியும் ப்ளஸ் அவன் போட்டால் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சேர்த்துனா நம்மளுக்கு இந்த 3210 ரூபா வருது பார்த்தியா, அதுதான் மொத்த தொகை. ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பிளாக. ஓகே. இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஸோ 5000 தொகைக்கான தனி வட்டியினை 2.5 வருடங்களுக்கு 8%ல் காண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பி ஈக்குவல் டு என்னது, 5000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ தனி வட்டின்னு என்ன பண்ணுறாங்க, 2.5 ஆண்டுகளுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் ஈக்குவல் டு என்னது, 2.5 வருஷம். ஸோ இதை கழிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் பெருகி இதோட கூட்டிக்கணும். ஓகேவா? 2 4 4 1 5/2 வருடம். ஓகே. இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 8%. ஓகேவா? அப்போ இதை பார்த்திங்கன்னா 8/100 இந்த மாதிரி
ஒரு பக்கம் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை அடித்தா என்ன ஆயிரும், 2ஆல் அடித்தா 4 2 இது 52. ஸோ 2ஆல் அடித்தா 2/25 இந்த மாதிரி சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு SI = என்னது ஃபார்முலா, PNR/100. ஓகே போட்டுக்கலாமா? P = எவ்வளவு, 5000 இன்ட்டு N = என்னது 5/2 இன்ட்டு R = என்னது 2/25. ஓகேவா? ஸோ இப்போ அடிச்சிக்கலாம், 2க்கு 2 கேன்சல். ஓகேவா? ஸோ 25 அடிக்கலாமா? ஒரு 5 5 5 25 ஒரு 5 5 1 3 0 அப்படியே. ஸோ அப்போ 1000 ரூபா. SI = எவ்வளவு, 1000 ரூபா. அவன் என்ன கேட்குறான், வட்டி விகிதத்தில் காண்க. ஸோ தனி வட்டியினை காண்கன்னு சொல்லி கேட்குறான். ஸோ 1000 ரூபா. ஓகேவா? எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. சரி ஓகேவா? ஒன்றும் கிடையாது, ஒரே லைனு. நீங்கள் SI தெரிஞ்சிருந்தாலும் நிறையா ஸ்டெப்ஸ்லாம் இதுக்கு போடாதீங்க. ஒரே லைன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இங்கே நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு இங்கே ஒரே ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம், இந்த ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் ஒரே மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சம் போடல, வேறு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சம் போட்டு வந்துட்டுருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 2000 10% வட்டி விகிதத்தில், ஓகேவா, 73 நாட்களுக்கு கிடைக்கும் வட்டி காண்க. இப்போ 4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ P = என்னது, எப்பயும் போல் 2000. ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R = என்னது 10. ஸோ அதை 100ஆல் வகுத்து 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டா 1/10 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்கள். ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 73 நாட்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாள். சார் 366 போடலாமான்னா அதெல்லாம் நீ போட தேவையில்லை. ரைட்டாக நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 365 தான், அதை போட்டாவே போதும். ஓகேவா? ஸோ இதை அடிங்கி பார்க்கலாம். அடித்தா என்னதும் ஒரு 73 ஸோ அடிச்சிங்கன்னா 5 73 365 பெருக்கி பாருங்கள் வரும். அப்போ நம்மளுக்கு அடித்து கொடுத்தா என்ன வருது, 1/5 வருது. ஓகேவா? இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே சால்வ் பண்ணிடுச்சு. இப்போ SI = என்னது, அவங்க வந்து என்னது கிடைக்கும் வட்டி காண்க. சார் இங்கே வெறும் வட்டி தானே கொடுத்துருக்குறாங்க, தனி வட்டியாக கூட்டு வட்டின்னு கேட்டால், கூட்டு வட்டின்னு கொடுத்தா மட்டும்தான் கூட்டு வட்டி. அப்படி இல்லாத வெறும் வட்டி கொடுத்தானா அது வந்து தனி வட்டியாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? சரி, SI = PNR/100. ஓகேவா? இப்போ போட்டுடலாமா? P = எவ்வளவு, 2000 இன்ட்டு N = என்னது 1/10 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இன்ட்டு R = என்னது, ஸோ 1/5. இந்த 100 தேவையில்லை, அதுதான் இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம். சரி, அந்த 100 பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது போட தேவையில்லை. ரைட்டா? இப்போ அடிக்கலாமா? ஸோ இப்போ அடித்தா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 5 5 4 5 20 0. ஓகேவா? ஸோ 40. ஓகேவா? ஸோ SI = எவ்வளவு, 40. ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, வெரி சிம்பிள். இங்கே நீங்கள் வந்து இந்த சொல்யூஷன்லாம் பண்ணிடுங்க. இங்கே டைரெக்டாக அப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டு இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அடுத்த மாடல். ஓகேவா? ஸோ இப்போ 2000. ஓகேவா? 2000க்கு 12% வட்டி விகிதத்தில் 5 மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டியை காண்கன்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா P = என்னது 2000. ஓகேவா? ஸோ அசல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12%. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 12/100. இதை சுருக்கி வச்சாலும் சரி, இல்லை அப்படியே வச்சுட்டாலும் சரி. ஓகேவா? அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதங்கள்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மாதங்கள்னால் 5 மொத்தம் எத்தனை மாதம், 12 ஆகும். 4ன்னு சொன்னால் அது 365 வகுக்கணும். மாதம்னு சொன்னால் 12 மாதத்தால் வகுக்கணும். சரி, இதை வந்து சுருக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ SI = நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, PNR/100. ஓகேவா? ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Pக்கு பதில் என்னது 2000 இன்ட்டு Nக்கு பதில் என்னது, ஸோ 5/12 இன்ட்டு Rக்கு பதில் என்னது 12/100. ஓகேவா? இப்போ இந்த 12க்கு 12 அடிச்சுக்கோங்க. இந்த 2 0க்கு 2 0 அடிச்சுக்கோங்க. ஸோ 25 100. இப்போ SI = எவ்வளோ, 25 100. ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஓகேவா? வெரி சிம்பிள். இங்கே நீங்கள் டேலி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஸ்டெப்பு போடுங்க, இங்கே 2வது ஸ்டெப்பு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே, அடுத்த மாடல் பாருங்கள். ஸோ ரூபாய் 800 ஆனது 3 வருடத்தில், ஓகேவா, தனி வட்டி வீதத்தில்
920 என்று மாறுகிறது. ஓகேவா. அதே தொகையில் வட்டி விதத்தை 3% கூட்டினால் அசல் தொகையுடன் வட்டியும் சேர்த்து எவ்வளவு? ஓகேவா. அசலும் வட்டியும் சேர்த்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 3% கூட்டினா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னது வட்டி வீதம் கொடுக்கல. அதை வந்து இப்போ கண்டுபிடிக்க சொல்கிறான். கண்டுபிடிச்சிட்டு அதோட அந்த வட்டி வீதத்தோட 3% கூட்டி இதே அமௌண்ட்டுக்கு இதே வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 800 ரூபா. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னது 3 வருடம். ஓகேவா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின்னு. ரைட்டா. சரி. இப்போ வந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி விதத்தில் 920 என்று மாறிடுதுன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 920. இப்போ நம்மளுக்கு தனி வட்டி மட்டும் வேணுன்னா அதில் அசலை மைனஸ் பண்ணிடணும். இந்த 800 வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு மீதி 120 கிடைக்குது. பார்த்திங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ. ஓகேவா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு 120. இதை வந்து கால்குலேட் பண்ண தெரியணும். மொத்த அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு கழிச்சிட்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது எஸ்ஐ. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு எஸ்ஐயில் நம்ம போடலாம் பாருங்கள். போட்டால் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு ENR/100. ரைட்டா. இதானே. சரி. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 120 ஈக்குவல் டு பி எவ்வளவு 800 இன்ட்டு என் எவ்வளவு 3 இன்ட்டு ஆர் தெரியாது. ஓகேவா. ஆர் நம்மளுக்கு தெரியாது. டிவைடட் பை 100. ரைட்டா. அடுத்த ஸ்டெப் இந்த 100 இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க. 100 அனுப்பிச்சுட்டா என்ன ஆயிரும் 120 இன்ட்டு 100 ஆயிரும். ஸோ 2 0 பெருக்கல் ஆயிரும். ஓகேவா. ஈக்குவல் டு ஆறு மட்டும் தெரியாது அங்கே வச்சுக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறது ரெண்டும் கீழே வந்தால் பெருக்கல் இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ 800 இன்ட்டு 3000. ஓகேவா. இப்போ பாருங்கள் இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டா. என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 1 3 3 4 3 12 40 இருக்குது. ஓகேவா. இது அடிக்கலாம் பாருங்கள் 2 8 பைத்துனாங்க. ஸோ மறுபடியும் 5 5. ஓகேவா. மேலே என்ன இருக்குது 6 ஈக்குவல் டு 5 இருக்குது. தேர்ஃபோர் 6 ஈக்குவல் டு 5% கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 6 ஈக்குவல் என்னது 5% இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே 6 ஈக்குவல் டு 5 போட்டுக்கலாம். ரைட்டா. சரி. இப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு சொன்னால் வட்டி விதத்தை கண்டுபிடிச்சிட்டு 3% கூட்டினால். ஓகேவா. வட்டி வீதத்தை 3% கூட்டினாலும் அப்போ இந்த 3ஓட 5ஓட 3 கூட சொல்கிறான். இப்போ என்ன பர்சன்டேஜ் 8% ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ என்னது 8% நம்மளுக்கு ஆயிடுச்சு. ஓகே. கூட்டினால் அதன் தொகையுடன் வட்டியும் சேர்த்து எவ்வளவு அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து தொகையும் வட்டியும் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேவா. எதுக்கு இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இந்த இயருக்கு 8%ல் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. இப்போ போடலாமா. வெரி சிம்பிள். எப்படி போடலாம் பிஎன்ஆர் இதே ஃபார்முலாவில் பி என்னது 800. ஓகேவா. பி ஈக்குவல் டு என்னது அதே ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். எஸ்ஐ ஈக்குவல் டு 800 இன்ட்டு வருஷம் என்னது 3 தான் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 8/100. அவ்வளோதான். ஓகேவா. இப்படிங்க 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். ஓகேவா. அடிச்சிட்டா மீதி என்னது இப்போ மீதி நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 8 8 3. ஓகேவா. ஸோ அப்போ 8 டு 64 இன்ட்டு 3. ஓகேவா. மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 3 12 மீதி 1 3 18 1 192. ஸோ அப்போ வட்டி நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 191க்கு 192 ரூபா வட்டி கிடைக்குது. ஓகேவா. நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 800 ரூபா. அப்போ ரெண்டையும் சேர்த்து தான் கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ என்னது அசல் தொகையுடன் வட்டியும் சேர்த்து எவ்வளவு. அப்போ 800 ப்ளஸ்ஸு இந்த 192 ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டணுமோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 992 ரூபா கிடைக்குது. ஓகேவா. ஸோ இந்த 992 எங்கே இருக்குது பி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா. ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை உட்காந்து நல்லா பார்த்துக்கோங்க. புரியலனா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன். சரி. ஓகே. இப்போ அடுத்தது என்ன சம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையினை. ஸோ குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லிட்டாங்க. பி ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியாது. அதுதான் இப்போ பிரச்சனை. ரைட்டா. அதுக்கிறது 4% வட்டி விதத்தில். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 4%. ஸோ அப்போ 4/100 போட்டுக்கலாம். ஓகேவா. 4/100 போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 வருடங்களுக்கு வருடம் n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டோம். ஸோ ஓகேவா.
அப்போ அப்படியே வச்சுக்கோங்க. வைப்பு தொகை கேட்கப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டி 200 எனில். ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு என்னது 200ன்னு சொல்லிட்டான் ரைட்டா. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான், அந்த தொகை என்ன, இந்த தொகை என்னன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ நம்ம சம் போடலாம். ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகேவா. இப்போ எஸ்ஐ என்னன்னு நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ 200. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவல் டு பி தெரியாது, இன்ட்டு என் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 4 years, இன்ட்டு ஆர் என்னன்னு தெரியும், அது 4/100. இதை அடித்தா என்னது ஒரு நாங்கள் 25 நாங்கள். ஸோ 25. ஓகேவா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த பியை தவிர மற்ற எல்லாத்தையுமே அந்த பக்கம் அமுச்சிடலாம். ஓகேவா. அமுச்சுமா என்ன ஆகும், 200 இன்ட்டு இது என்னது, இந்த 25 மேலே போயிடும், இந்த 4 கீழே வந்துடும், ஈக்குவல் டு இந்த பி ரைட்டா. இப்போ அடிச்சுமா என்னங்க என்னது ஐநாங்கிறது. ஸோ 50 ஆயிடுச்சு ரைட்டா. என்னது 50 ஆயிடுச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 50 இன்ட்டு 25. இதான் வந்து பார்த்திங்கன்னா பி. 0 அப்படியே வச்சுக்கலாம். 5 25 5 மீது 2 2 10 12 1250 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஓகேவா. ஸோ வேறு ஒன்றுமே நான் பண்ணவே கிடையாது. ஓகே. அப்படியே டைரெக்டாக இங்கே சால்வ் பண்ணிக்கோங்க, இங்கே அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸும் பாருங்கள். ஸோ 4 வருடங்கள். ஓகேவா. அண்டு 8% வட்டி விகிதத்தில் எந்த தொகையானது. ஓகேவா. அப்போ பி ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியல. அண்டு நம்பர் ஆஃப் இயர் ஈக்குவல் டு 4 வருஷம். அதுக்கடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% ஸோ 100. ஓகேவா. என்ன கிடைக்கிது நம்மளுக்கு, அடித்து கொடுத்தா 4 2 8. ஸோ 52. மறுபடியும் 2/25. ஸோ 2/25ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா. எனில் அந்த தொகையானது 660 என மாறும். ஓகேவா. 660 என மாறும் ரைட்டா. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டான் 660ன்னு. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் 660னா பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சா நம்மளுக்கு என்னது வட்டி கிடச்சிரும். ஆனால் நம்மளுக்கு பிரின்சிபலே கிடைக்கல, பிரின்சிபலே இல்லை. அப்படிங்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வட்டி என்ன பண்ணணும், நம்ம இப்போ கவுண்ட் பண்ணணும். ஓகேவா. வட்டி விகிதத்தில் எந்த தொகையானது, இப்போ பிரின்சிபல் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐயே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாது ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால்குலேட் பண்ணணும். ஓகே. வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டோட்டல் ஒரு பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் அமௌண்ட்டு. புரியுதுங்களா. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது எப்படி கிடச்சிருக்கோம், ஒரு பிரின்சிபல் ஒரு அசல் அமௌண்ட்டையும் அதுக்கான வட்டியும் சேர்த்தனா, தனி வட்டியும் சேர்த்தனா தான் ஒரு டோட்டல் அமௌண்ட்டு. இந்த டோட்டல் அமௌண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, இந்த டோட்டல் அமௌண்ட்டு தான். அப்போ பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு அளவு 660 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. 660 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம எப்படி போடணும், டோட்டல் அமௌண்ட்டு நம்ம இங்கே போட்டுட்டோம். அப்போ பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ நம்ம அப்ளை பண்ணணும். பிரின்சிபல் தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு என்னது PNR/100. புரியுதுங்களா. வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். பி நம்மளுக்கு தெரியாதா. ஸோ இந்த பி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேவா. அப்படி இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க. பி ஓகேவா ப்ளஸ் இந்த பிக்கும் தெரியாது என்ன எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 6 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2/25. ஓகேவா. ஸோ இங்கே 660 அப்படியே இருக்குது. ஓகேவா. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குதா. ஸோ அப்போ இந்த 25 கொண்டு வந்து பி கூட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சம்முக்கு போங்க. ஓகேவா. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 25 இன்ட்டு பி என்னது, இங்கே 660 அப்படியே இருக்குது. இந்த 25 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆயிரும், 25p ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 4 2 8 8 இன்ட்டு பி என்னது 8p. ஓகேவா. ஸோ 25 8p ப்ளஸ் நடுவில் இருக்குது. ஓகேவா. இது ரெண்டையும் கூட்டினா என்னது 32p. ஓகேவா. 32p டிவைடட் பை இந்த 25. ஓகேவா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 660 இருக்குது. ஓகேவா. 660 இருக்குது. ஸோ
60 ஈக்குவல் டு 32p டிவைட் பை 25 இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடலாம், இங்கே கிராஸ் மல்டிபிள் இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். ஓகேவா, பி வேல்யூ தான் நம்மளுக்கு பிரின்சிபல் வேல்யூ தான் வேணும். ஓகேவா, அப்போ 660 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 32p. இப்போ பி மட்டும் வேணுன்னா பெருக்கில் இருக்கிறது தான் வச்சுன்னா வகுத்தில் ஆகி போயிடும். ஸோ 660 இன்ட்டு 25 டிவைட் பை 32. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம அடித்தோமா இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, அடித்து பார்க்கலாமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. இங்கே என்னது 25p இருக்குது. ஓகேவா, ஸோ 25p, இங்கே வந்து 8p, ரெண்டையும் கூட்டினா என்னது 33. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சம் போடலன்னா தப்பு தான். ஓகேவா, ஸோ அப்போ 660 ஈக்குவல் டு என்னது 33p டிவைட் பை 25. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே கொண்டு வந்துடுங்க மல்டிப்ளைக்கு. ஸோ 660 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 33p. ஓகேவா, ஈக்குவல் டு இப்போ பி மட்டும் வேணுன்னா இது என்ன பண்ணிக்கோங்க, 660 இன்ட்டு 25 இந்த மல்டிப்ளை பி வந்து இந்தான்னு வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஓகே, படிக்க பார்க்கலாம். ஒரு 33 2 33 60. ஸோ 20 இன்ட்டு 25. ஓகே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ பி ஈக்குவல் டு 2 25 50, அந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ பி ஈக்குவல் என்னது 500. இதுதான் வந்து அவங்க கேட்டுருக்கிற கொஷின். ஓகேவா, அவன் என்ன கேட்டுருக்கான், எந்த தொகை. ஸோ அப்போ தொகை கேட்டுருக்கலாம், என்னது 500ன்னு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸ்டெப்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே, பாருங்க அடுத்த மாடல். இப்போ ராஜசேகர் என்பவர் ஒரு தொகையை 6% வட்டி விகிதத்தில் முதல் 2 ஆண்டிற்கும், அடுத்தது 9% வட்டி விகிதத்தில் அடுத்த 3 வருடத்திற்கும், அடுத்தது 14% வட்டி விகிதத்தில் அடுத்த 4 வருடத்திற்கும் கடனாக கழிக்கிறார். அவர் 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை ரூபாய் 14,400 பெறுகிறார். ஓகேவா, அவர் எவ்வளோ தொகை கடன் கொடுத்துருப்பார். வட்டியே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐயோ எவ்வளோ அவர் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11,400 வாங்குறாரு. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜும் இயரும் கிடையாது. ஸோ தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ எதுக்குமே நம்மளுக்கு என்ன தெரியாது, பி தெரியாது. அப்போ ஒவ்வொன்றுக்குமே நம்ம கண்டுபிடிக்கும் போது பி வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 6%. ஓகேவா, என்னது 6% கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 6% என்ன பண்ணணும், 6/100. ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் இயர் என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம படித்து நம்ம இப்போ நம்ம பாருங்கள் எப்படி நம்ம ஃபார்முலாவில் நான் யூஸ் பண்ணுற பாருங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஸோ இதுதான், இதை அப்படியே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னது எஸ்ஐ எவ்வளோ சொல்லிட்டாங்க, 11,400. 11,400 ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பி நம்மளுக்கு தெரியாது, அதனால் பி அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு என்ன எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 2 வருஷம். ஃபஸ்ட்டு 2 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. இன்ட்டு அதுக்கு 6 எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 6%. அப்போ 6/100. ஓகேவா, ப்ளஸ் மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்திங்கன்னா 9% வட்டி விகிதத்தில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு. அப்போ இதுதான் பி அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு 3 ஆண்டு 9%னா 9/100. ஓகேவா, இன்ட்டு அதையும் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். இன்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன வேல்யூஷனு. ஸோ 14% 4 வருடம். அப்போ பி தெரியாது. இன்ட்டு 4 வருடம் இன்ட்டு 14%/100. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் என்னது மொத்தமாக கேட்டிருக்கிறதுனால எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு ஆன்சரு கிடச்ச மாரி. ஓகேவா, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 11,400 ஈக்குவல் டு, ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 2 12 12p/100 ப்ளஸ் மேலே என்னது 9 27 p/100 அப்படி போட்டுக்கலாம். ப்ளஸ் இது என்னது 4 14 5 40 4 16. ஸோ 56 p/100. இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கீழே எல்லாமே என்னது 100 இருக்குது. கீழே ஒரே மாதிரி வந்து மேலே இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம், கூட்டலாம் கழிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ 12 27 கூட்டினா என்னது 39. 39 56 கூட்டினா என்னது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 56 39 கூட்டினா 5 மீதி 1. ஸோ 95. பி எத்தனை இருக்குது, 95p. 95p/100.
100 இருக்குது. இந்தாண்ட 11,400 இருக்குது. இப்போ பாருங்கள் 11,400 ஈக்குவல் டு 95p/100. இப்போ நம்மளுக்கு p மட்டும்தான் வேணும். அதனால் என்ன பண்ணிடலாம், 95p ஈக்குவல் டு இந்த அந்த நிமிஷம் மல்டிப்ளைல ஆயிரும். ஸோ 11,400 × 100 ஓகேவா ஈக்குவல் டு p மட்டும் என்ன ஆயிரும், இப்போ இந்த 95 கீழே வந்துடும். இதை அடித்தா நம்மளுக்கு ஆன்சரு. ஓகேவா அடிக்கலாமா? ஸோ 5ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும், 1 5 மீதி 4, ஸோ 9 5 45. இதை 5ஆல் அடித்தா 2 5 10 மீதி 1, 2 5 10 மீதி 4, 8 5 40, இந்த 0 கிடைக்கும். ஓகேவா அடுத்தது பாருங்கள், அப்படியே 19ஆல் அடிக்கலாம். ஒவ்வொரு 19 இங்கே ஒவ்வொரு 19 ஓகேவா 22ல் 19 போச்சுன்னா மீதி 3, ஸோ 38 வந்துடுச்சு. ஒவ்வொரு 19 இங்கே 2 19 38, இந்த 0 அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா இந்த 0 அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ என்னது 120 × இந்த 100 அப்படியே தான் இருக்குது ஈக்குவல் டு இது என்னது p. இப்போ p ஈக்குவல் டு இது ரெண்டையும் சேர்த்துனா 120, இந்த 2 0, ஸோ 12,000. ஓகேவா பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, 12,000 கிடச்சிருக்குது. ஓகேவா ஸோ 12,000 இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க, டியில் இருக்குது. ஓகேவா ஸோ அவ்வளோதான். இந்த கால்குலேஷன்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ 3 தொகை ஒவ்வொரு பர்சன்டேஜில் ஒவ்வொரு வருஷத்தில் கொடுத்து கேட்டுருக்குறாங்க. இதனுடைய மொத்த கூட்டுத்தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டிகிட்டு வந்துடணும். அதுதான் இந்த சிம்பிள். ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் சம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரூபாய் 1000 தொகைக்கான, அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் என்னது 1000 கொடுத்துட்டோம். ஓகேவா தொகைக்கான தனி வட்டியினை 3 நபர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 1 வருடத்திற்கு. ஸோ 3 நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வருடத்திற்கு, அப்போ 3 பேத்துக்குமே 1 வருடத்துக்கு தான் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னது மாறுது. ஸோ 5%, அதேமாரி என்னது 6% அண்டு 8%ன்னு மாறுது. ரைட்டாக வட்டி விகிதத்தில் அடித்தால் கடன் கொடுத்தவர் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் என்னது 5%ல் 1000 ரூபா கொடுக்குறாரு. ரெண்டாவது ஒரு வருட காலத்திற்கு 3 பேத்துக்குமே என்னது நம்பர் ஆஃப் இயர் ஈக்குவல் டு என்னது 1 தான். ஓகேவா நம்பர் ஆஃப் இயர் 1 தான். ரெண்டாவது பர்சனுக்கு 6% கொடுக்குறாரு. மூணாவது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 8% கொடுக்குறாரு. இப்போ 3 சேர்த்து அப்படின்னா 3 ஆட் பண்ணணும். ரைட்டா இப்போ நம்மளுக்கு எஸ்ஐ என்ன கிடைக்கும் மொத்தம் வட்டி தொகை தான் கேட்குறாங்க. அப்போ எஸ்ஐ தான் கேட்குறாங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா PNR/100. அப்போ நம்ம இப்போ போடலாம் பாருங்கள், எப்படி போடலாம். ஃபஸ்ட்டு பி எவ்வளவு 1000 ரைட்டா இன்ட்டு என்ன எவ்வளவு ஃபஸ்ட்டு 1 வருஷம் இன்ட்டு ஃபஸ்ட்டு 6 எவ்வளவு 5/100 ரைட்டா 5/100. அப்போ இங்கே இடம் பார்த்தாது இங்கே போட்டுக்கலாம் 100,000 இன்ட்டு 1 இன்ட்டு 5/100. இது எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க மொத்தம் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது அதே பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்டு 1 இயரு. ஓகேவா என்ன அது 6% கேட்குறாங்க. அப்போ 6/100 ப்ளஸ்ஸு அதே வந்து பார்த்திங்கன்னா 1000 3 பேருக்கு கொடுக்குறாங்க இன்ட்டு அதே 1 இயரு. ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோது 8/100. ஓகேவா அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அடிக்கலாம் பாருங்கள். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது 1 5 5 10 மல்டிப்ளை பண்ணால் 50 ப்ளஸ் இது என்னது 1 6 6 6 5 60 ப்ளஸ் இங்கே என்னது 1 8 8 5 80. ஓகேவா இதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ. ஸோ இப்போ நம்ம கூட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். 110 190 190 எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்கா. ஸோ சம்மு தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஸ்டெப்பு வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும் அப்படிங்கிறது நல்லா கேட்டுங்க. ஏன்னா அவன் வந்து என்னது அடுத்தால் கிடைக்கும் மொத்த வட்டி தொகைன்னு கேட்குறாங்க. ஒரு வட்டி தொகைன்னா ஒன்று மட்டும் போடுறோம், மொத்தம்னா எல்லாத்தையும் கூட்டி சொல்கிறோம். ஓகேவா நெக்ஸ்ட் ஒன். சரி ஓகே இது பாருங்கள் இந்தமாரி சம்ஸு இந்த மாதிரி மாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு. ஓகேவா ஸோ இது மாதிரி கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா ஸோ என்ன முதல் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு தொகையானது 3 வருடங்களில். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியாது, அதுதான் ஒரு தொகைன்னு சொல்கிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடலாம் 3 வருடங்களில். ஓகேவா ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர் ஈக்குவல் டு என்னது 3 வருடம். 3 வருடங்களில் 700 இப்போ 3 வருஷத்தில் எவ்வளவு 725 ரூபா அந்த மொத்த அமௌண்ட்டு மாறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே இதில் இருக்குது. ரைட்டா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4 வருடங்கள் n ஈக்குவல் டு 4 வருடங்களில் என்னவாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 880 மாறுது.
சரி 800 மாறுது ரைட்டா. அப்போ 3 வருஷத்தில் 725. இப்போ 4 வருஷத்துல எவ்வளவு 850 800 எண்ணில் அந்த தொகை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ அந்த தொகையை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் எவ்வளவு 725. இப்போ 4 வருஷத்தில் எவ்வளோ மாதிரி இருக்குது 800. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3க்கு 4க்கு என்ன 1 வருஷம் வித்தியாசம். அப்போ 1 இயரில் எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கழிச்சிங்கன்னா 75 ரூபா. ஓகேவா. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ மாறி இருக்குது 75 ரூபா. அப்போ இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளவு, இந்த 3 வருஷத்துக்கு எடுத்தும் போடலாம், இந்த 4 வருஷத்துக்கு எடுத்தும் போடலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 75 ரூபா அப்படின்னா 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு 3 × 75 ஈக்குவல் டு 5 மீதி 1 7 21 1 22. ஓகேவா. ஸோ 225 ரூபா 3 வருஷத்துக்கு வட்டியே கிடச்சிருக்குது. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்குது 725. ஓகேவா. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 725. இப்போ நம்மளுக்கு வட்டி எவ்வளோ 3 வருஷத்துக்கு கிடச்சிருக்குது 225. இதை நம்மளுக்கு கிடச்சா நம்மளுக்கு தெரியும் டோட்டல் அமௌண்ட்லேருந்து வட்டி கிடச்சா நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா. இப்போ போட்டால் 5ல் 5 போயிட்டால் 0, 2ல் 2 போயிட்டால் 0, 7ல் 2 போயிட்டால் 5. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்னது 500. இதுதான் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா. ஒன்றும் கிடையாது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ 5. இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு 750 கொடுத்துருக்கு 725 கொடுத்துருக்குறான். அது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ ஒரு வருஷத்துக்கு 75 அப்படின்னா இப்போ 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு 3 × 75 எவ்வளவு 225. ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து வட்டி கழிச்சா நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா. சார் இந்த 4 வருஷத்தை எடுத்துகிட்டு போடக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக அதையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 4 வருஷத்தை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு 275 ரூபான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டாக. ஒரு வருஷத்துக்கு 275 ரூபான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளவு 4 × 75 ஈக்குவல் டு எவ்வளவு 300 ஓகேவா. 300. இப்போ 4 வருஷத்துக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்குது 800. அதில் 300 மைனஸ் பண்ணிட்டோம், மீதி என்ன கிடைக்கும் 500 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கும் ஆன்சர் என்னது 300 தான். ஸோ நீங்கள் எதை வேணாலும் எடுத்துகிட்டு போடுங்க. ஓகே, இதுதான் இதுக்கு ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் மாடலு. ஓகேவா. ஸோ ஒரு வருடத்தில் 5000 ஆனது 5500 ஆகிறது எனில் ரூபாய் 700 தொகையானது அதே வட்டி விதத்தில். ஸோ அதே வட்டி விதத்தில் சொல்லிடுறாங்க. அந்த வட்டி விதம் தான் நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த 3 கண்டிஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5000 ஆனது 5500 மாறுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 5000 நம்ம கூட சொல்லிட்டாங்க. ஓகேவா. இப்போ டோட்டல் அமௌண்ட்டு இப்போது நம்பர் ஆஃப் இயர் ஈக்குவல் டு என்னது பார்த்திங்கன்னா 1 வருஷம்னு சொல்லிட்டாங்க ரைட்டா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியாது, அதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க 5500ன்னு சொல்லிட்டாங்க டோட்டல் அமௌண்ட்டு. அப்போ நம்மளுக்கு இதில் வந்து எஸ்ஐ வேணும். ஓகேவா. என்னது தனி வட்டி வேணும்னு என்ன அர்த்தம், வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிட்டோமா என்னது நம்மளுக்கு எஸ்ஐ கழிச்சிடும். அப்போ 5500 மைனஸ் 5000 ஈக்குவல் டு என்னது 500. ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு என்னது 500. அதில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணிடலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறது 7000க்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 5 வருடங்களுக்கு எவ்வளோங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா. இப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா. இப்போ நம்ம போடலாமா. ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 500 இன்ட்டு பி நம்மளுக்கு எவ்வளவு 5000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 1 இன்ட்டு 100 R/100. ஆர் தெரியாது, அப்படி வச்சுக்கலாம். இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் ஆர் மட்டும் தெரியாது ரைட்டா. இந்த 1 எந்த மாற்றமும் ஏற்படாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே 500 இருக்குது. இந்த பெருக்கில் இருக்கிற 50 தான் இருந்துச்சுன்னா கீழே வகுத்தில் போயிடும். இந்த அந்த 6 மட்டும் இருக்குது, அதை இங்கே நாங்கள் வச்சுக்கிட்டேன். 5 0 0க்கு 0 கேன்சல் 1 5 15. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னது 10%. அவ்வளோதான். ஆர் ஈக்குவல் டு 10%. இப்போ அதே வட்டி விதத்தில். ஸோ இந்த 10% வட்டி விதத்தில் 7000க்கு என்னது. அப்போ இதே PNR/100 நம்ம இப்போ போடலாம். ஓகேவா. அதே PNR/100 நம்ம போடலாம் பாருங்கள். அதே அசல் எவ்வளவு 5000. சரி அசல் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் 7000 இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ரெண்டாவது அசல் வந்து பார்த்திங்கன்னா 7000. கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. தப்பாக போட்டுறாதீங்க. ஓகேவா. ஸோ அப்போ 7000 இன்ட்டு என்னது அதே ஒரு வருடத்துக்கு தான். சார் 5 வருடங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5 இன்ட்டு அதே வட்டி வீதம் என்னது 10% 10/100 ரைட்டா. இப்போ இங்கே ஒரு 0 அடிச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சுக்கோங்க ரைட்டா. அப்போ நம்மக்கிட்ட என்னது 700 இன்ட்டு 5 இருக்குது. ஸோ 7 5 35. அந்த 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா.
3500. ஸோ 3500 இதுதான் ஆன்சர். ஓகேவா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, பொறுமையாக உட்காந்து பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனி வீடியோவில் பார்ட் 2 வீடியோ முடிச்சிட்டோம். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோவை வேறு ஒரு மாடலில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது நம்மளால் எக்ஸாம் டைமில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் உட்காந்து பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.